இங்க ஒரு குழந்தை பாதிக்கப்படுது அப்படின்னா அதுங்களுக்கு நம்ம குரல் கொடுத்து ஆகணும் ஒரு மனிதனம். அன்னைக்கு உங்க தலைமை என்ன சொன்னான் தெரியுமா? ஸ்டாலின் சார் நான் இங்கதான் இருப்பேன் சார். சோ அந்த வம்சாவளியில வந்த தற்கொலைகள்லாம் நீங்க இன்னைக்கு அதே தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இவ்வளவு பெரிய ரேப் நடந்திருக்கு, அந்த குழந்தைய அவ்வளவு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க, எப்படிங்க நீங்க பாடியை எரிப்பீங்க? நாளைக்கு ஒரு விட்னஸ்க்கு வேணும்னா என்ன பண்ணுவீங்க? சிஎம் சார் சிஎம் அங்கிள்னு கத்தும் போது இவங்க இன்னும் சினிமா மாதிரியே நினைச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த மக்கள் இன்னும் இந்த வளர்ச்சி அடையல. அதுல நீங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க. விஜய சொல்றானா அங்க விஜய சொல்லல, சிஎம் கிட்ட கேக்குறோம். இல்ல செலவனுங்க அதுவும் அறுப்பு எடுத்து பண்ணுவாங்க இந்த குழந்தைய பண்ண மாதிரி. நம்ம எல்லாருமே சூலூர் பாப்பாவோட கேஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு தான் அவங்க சித்தி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. லைக் அம்மாக்கே தெரியாம குழந்தையோட பாடிய அப்பா கிட்ட பேசி எரிச்சிட்டாங்க அப்படின்னு. நான் நேற்றுக்கு நைட் போட்ட வீடியோல தான் நான் சொன்னேன், யூபியில இதே மாதிரி ஒரு சம்பவம் மனிஷாக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த குழந்தையோட அம்மாவை விக்டிம் ஷேமிங் பண்றது ஒரு சம்திங் அந்த மாதிரி அவங்களுடைய பர்சனலை வச்சுட்டு இது பண்றாங்க. இப்ப இங்க குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தருதல கார்த்தி அவன் பேரு, அவனும் கூட சேர்ந்து பண்ணணும். இப்ப இங்க பிரச்சனை எப்படி கொண்டுட்டு வரப்படுது அப்படின்னா, அந்த குழந்தையோட அம்மா கேரக்டர் சரியில்லை, அந்த குழந்தையோட அம்மா குடிச்சிட்டு படுத்திருந்தாங்க, அந்த குழந்தைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. மேபி இதுல பாதி உண்மை பாதி பொய்யா இருக்கலாம், இல்ல இந்த விஷயம் முழுசா உண்மையா கூட இருக்கலாம். நான் கேட்கிற கேள்வி, அந்த குழந்தையோட அம்மா கேரக்டர்லெஸ்ஸாவே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அந்த குற்றவாளிகளை நம்ம எப்படி, நான் அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு குற்றமும் நடக்கும்போது நீங்க குற்றவாளிக்கு சாதகமான ஒரு விஷயத்த நீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றோனோ இல்ல ஒரு தனிநபருக்கு சப்போர்ட் பண்றோனோ சொல்லிட்டு உங்களோட அறியாமையில கூட நீங்க அந்த மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு அரண் நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்கன்றது நீங்க எப்போ புரிஞ்சுக்குவீங்க? இப்ப நீங்க இன்னைக்கு நான் நேற்று போட்ட வீடியோஸ்ல கீழே அசிங்கமான கமெண்ட் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எங்க பேசிட்டு இருந்தேன்னு. ஸ்ரீமதி பாப்பாவோட நியூஸ் வந்திருக்கும் போது 2022 ஜூலைல நடக்கும்போது அதுக்கு கடுமையா எதிர்ப்பு நான் தெரிவிச்சேன். அது ஏன்னா ஸ்கூல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்ல குழந்தைய நம்பி அனுப்புறோம் படிக்கிறதுக்கு. அப்போ உங்களோட சவுக்கு சங்கர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த குழந்தையோட கேரக்டர் அசாசினேட் பண்ணாரு. அவர் நடுநிலை பத்திரிகையாளர். அப்ப நாங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அந்த குழந்தைக்காக நாங்க அவ்வளவு குரல் கொடுப்போம். அந்த ஸ்கூல் யாரோட ஸ்கூலு, இன்னாரோட ஸ்கூலு, திமுகவா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதிமுக, அதெல்லாம் பார்க்கல. அப்படிலாம் பார்த்தா அவன் மனுஷனே கிடையாது. 2 வயசு குழந்தை செத்து போச்சு, ஒரு திமுகவோட நிர்வாகி ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் நான் அந்த விஷயத்த நான் என்ன சொன்னேன், நான் வீடியோ இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் அரசியல்ல இருந்தா எப்படி பாதுகாப்பு? நீங்க தானடா ஹெல்ப் பண்ணணும், உங்களை நம்பி தானே வர்றாங்க மக்கள்லாம். இப்படி கேவலமா இருந்தா எப்படி நாங்க நம்பி இது பண்றது? ஒரு கட்சி எப்படி நம்பி பண்றது? ஒரு கவுன்சிலர் கிட்ட எப்படி உதவிக்கு போறது அப்படின்னு நான் பதிவு போட்டிருந்தேன். கருணாநிதி எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ கருணாநிதியோட மருமக தன் வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்ணை, ஒரு தலித் பெண்ணை அவ்வளவு காயப்படுத்திருந்தாங்க, அடிச்சு காயப்படுத்திருந்தாங்க அப்படின்னாங்க. அதுக்கு கடுமையான விமர்சனங்களை நான் வச்சிருந்தேன். நான் இங்க ஒரு குழந்தை பாதிக்கப்படுது அப்படின்னா அது பிசிக்கல் வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், ஒரு ரேப், வாட் எவர் இட் இஸ், அதுங்களுக்கு நம்ம குரல் கொடுத்து ஆகணும் ஒரு மனிதனம். இதுல இங்க கட்சி எங்க கொண்டு வரீங்க? ஓகே ஃபைன், கம் டு த பாயிண்ட். இப்ப இன்னைக்கு புது தற்கொலைகள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு லேடியோட இது ஒண்ணு பார்த்தேன், நீங்க போட்டது சினிமா டைலாக் அடியது. சினிமா டைலாகா? 41 பேர் செத்து போகும்போது கூட எம்.கே. ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த தலைவனும் யாரும் சாகிறது விரும்ப மாட்டாங்க, ஒருத்தர் மேல பழி சொல்ற மாதிரி எதுவும் தப்பா பேசாதீங்க. அன்னைக்கு உங்க தலைவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஸ்டாலின் சார் நான் இங்கதான் இருப்பேன் சார். அன்னைக்கு அவர் அப்படிதான் பேசினாரு. சோ அந்த வம்சாவளியில வந்த தற்கொலைகள்லாம் நீங்க இன்னைக்கு அதே தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒருவேளை திமுக காரன் செஞ்சிருப்பானோ? எங்க விஜயோட படத்தை போட்டு விஜயோட இதுல அவனோட ஃபேன் இன்னொரு தற்கொலைன்னு வச்சுக்கோங்க, அவன் போட்டிருக்கான், குழந்தைக்கு ஆசைப்பட்டு அவ போய் கண்டம் கூட போய் படுத்துச்சுன்னா அதுக்கு விஜயா பதில் சொல்றாங்க. இப்படியே அவன் போட்டிருக்காங்க கமெண்ட். 10 வயசு குழந்தைய, இவ்வளவுதாங்க இவங்களுக்கு மூளை. அப்ப இவங்களெல்லாம் நம்ம பேசாம என்ன பண்ண சொல்றீங்க? நான் நேத்து தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு குழந்தைய மனிஷாவோட பாடியை பேரண்ட்ஸ் வாங்க மாட்டேன், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னோன்னு அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி அந்த பிள்ளையோட பாடியை வெளியே எரிச்சாங்க முழு பாதுகாப்போட. இன்னைக்கு இதேதான் நடந்திருக்கு இந்த குழந்தை விஷயத்துலயும். இங்க இவ்வளவு பெரிய ரேப் நடந்திருக்கு, அந்த குழந்தைய அவ்வளவு சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க, எப்படிங்க நீங்க பாடியை எரிப்பீங்க? நாளைக்கு ஒரு விட்னஸ்க்கு வேணும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்ப இதுல நாங்க காவல்துறை நாங்க கேள்வி கேட்க கூடாதா? காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு?
ஆள்ற சிஎம் தானே, முன்னாடி சிஎம் சார் சிஎம் அங்கிள்னு கத்தும் போது லா அண்ட் ஆர்டர் அவர் கையில தானே இருந்துச்சு. நாங்க அப்பவும் அவர்கிட்ட தானே கேள்வி கேட்டோம். எல்லாரும் கேள்வி கேட்டீங்களா? இங்க கேட்க கூடாது நாங்க யாராவது சொன்னோமா? பேசக்கூடாதுன்னு யாராவது சொன்னோமா? நாங்க டிஃபெண்ட் பண்ணோம், எங்களுக்கு புரிஞ்சதை நாங்க டிஃபெண்ட் பண்ணோம். நீங்க டிஃபெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க அதே பிள்ளையத்துக்கு திமுக மேல போட்டா எப்படிங்க நடக்கும்? எப்படி மேல புரியல. இதுல திமுக அதிமுக எல்லாம் இல்லைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நடக்கவே கூடாத ஒரு சம்பவம். குழந்தை, அது 10 வயசு குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் தலை குனிய வேண்டிய விஷயம். அந்த பொறுக்கிய பெத்த அவங்க அப்பா அம்மால இருந்து, இந்த பொறுக்கி கூட பிறந்தவங்கள இருந்து, ஏன் என்னோட கேரக்டர் தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் இத்தனைக்கும். அப்ப இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் சுட்டு கொன்னா என்ன? இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு அக்யூஸ்ட், அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறதுல அந்த காவல்துறையினர் எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த குழந்தைக்கு, செத்து போன அந்த பிள்ளைக்கு பாதுகாப்புக்கு இந்த அரசு என்ன செய்யுதுன்றதான் மிகப்பெரிய கேள்வி. இது வரைக்கும் நடந்த அக்யூசேஷன்ல எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க, கரெக்டா அவங்க நடந்துக்கிட்டாங்க, கோர்ட் ஜுடிஷியரி போனாங்க, அங்க அவங்களுக்கான நீதி வழங்கப்பட்டது, தண்டனைகள் வழங்கப்பட்டது. ஒரு அரசாங்கம் அவ்வளவுதான் செய்ய முடியும். இப்ப துப்பாக்கிய கொண்டு விஜய் சார் டப்பு டப்பு டப்புலாம் சுட மாட்டாரு, சுட முடியாது, தப்பு அது நாங்க கேட்கல. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்கல, சேனலுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. மக்கள் அதானே கேக்குறாங்க, எங்க ஒரு பையன் மூழ்கி செத்துட்டாங்க தண்ணில, கடல்ல, அவங்க அம்மா அழுறாங்க, விஜய் அண்ணா வர சொல்லுங்கன்னு. அப்ப இந்த மனநிலையை பார்க்கும்போது எரிச்சல் வருதா, நமக்கு கோவம் வருதா, அந்த அந்த பெத்த மேல பரிதாபம் வருதான்னு தெரியல. இவங்க இன்னும் சினிமா மாதிரியே நினைச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த மக்கள் இன்னும் வளர்ச்சியை அடையல. அதுல நீங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க. விஜய் அண்ணா பாவம், விஜய் அண்ணா பாவம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, அவர் பிளாங்கா உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அவர்கிட்ட மைக் கட்டிட்டு அவர் ஓடுறாரு, ஏன்னா அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது. திமுக கட்சி ஆரம்பிச்சது 49ல, அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்றது 57ல. கருணாநிதி அவர்கள் எம்எல்ஏயா அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் அவர் சிஎம் ஆகுறாரு. குழந்தையில இருந்தே அரசியல் படிச்சு மிசா அந்த மாதிரி பல போராட்டங்களை பார்த்து அவர் எம்எல்ஏயா இருந்து, மேயரா இருந்து, ஒரு இளைஞர் அணியில இருந்து, மாணவர் அணியில இருந்து, இளைஞர் அணியில இருந்து இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. அவர் சிஎம் ஆகிறதுக்கு அவருக்கு 65+ இயர்ஸ் ஆச்சு. அவருக்கு தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் அவருக்கு. இதைத்தான் நாங்க சொன்னோம். இடைத்தேர்தல்ல நில்லுங்க, கண்டிப்பா இடைத்தேர்தல்ல நின்றாலும் அவர் ஜெயிச்சிருப்பாரு. நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை, அவர் இடைத்தேர்தல் தான் ஜெயிச்சிருப்பாரு. நீங்க வாங்க, ஃபர்ஸ்ட் சட்டசபைக்கு வாங்க, ஆபீஸ்க்கு வாங்க. எங்க ஒரு கார்பரேட் கம்பெனில கூட வேலைக்கு போனா 1 month 2 months ட்ரைனிங் பீரியட் இருக்குங்க. அவன் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வந்தாலும் கூட அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆப்ஸா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் வந்தோன்னு இருக்கலாம், எல்லாம் பண்ணிட முடியாது. ஆனா எல்லா விஷயத்துக்கும் தைரியமா நிக்கணும், அததான் நாங்க சொல்றோம். கரூர் விஷயத்துக்கே அவர் பேசல, அவர் அப்படியே ஓடிட்டாரு. இப்ப இவ்வளவு கலைபரம் நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்பவும் விஜய் அண்ணாவை பாதுகாக்கிறீங்க அப்படின்னா அப்ப எங்க மக்களுக்கு யார் பதில் சொல்றது? எங்க முதலமைச்சருக்கு நீங்க உங்க ரசிகர்களா, நீங்க அவருடைய தொண்டர்களா, அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ஃபாலோவர்ஸா, இல்ல அவருடைய பக்தர்களா நீங்க அவருக்கு முட்டை கொடுக்குறீங்க, ஓகே. நாங்களும் பொதுமக்கள் தான், எங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? எங்க குழந்தைங்களோட பாதுகாப்புக்கு யார் பேசுறது? 13 வயசு பையன் அன்னைக்கு அடிச்சு பாட்டில வச்சு குத்தி கொலை பண்ணி பதிச்சிருக்கானுங்க. இதே கோயம்புத்தூர்ல 3 சம்பவம் கோயம்புத்தூர்ல நடந்தாச்சு. சொல்றாங்க 50 கொலைகள் நடந்திருக்கு, 20 ரேப் நடந்திருக்கு, குழந்தைங்க சம்பந்தப்பட்ட அவ்வளவு கேசஸ் நடந்திருக்கு. அப்ப சட்டத்தை எப்படி இவர் காப்பாத்த போறாரு? அததான் எங்களோட கேள்வி. இங்க நீங்க அரசியல கொண்டுட்டு வராதீங்க. விஜய சொல்றோம்னா அங்க விஜய சொல்லல, சிஎம் கிட்ட கேக்குறோம். பக்கத்துல எங்க தெருவில் அத்தனை குழந்தைங்க விளையாடுது. எங்க மாமியார் கிட்ட பேச அவங்க சொல்றாங்க, பாப்பா முந்தா நாள் பக்கத்துல அந்த கடை போடுவாங்க, 4 வயசு குழந்தைய காணும், பார்த்தா அது ஒரு மண்டபத்துல ஏறி உட்காந்துருக்கு, யாரு கூட்டிட்டு போனா எதுவும் தெரியல, எதுக்கு கூட்டிட்டு போனான்னு தெரியல, ஆனா நல்ல வேளை குழந்தை கிடைச்சிருச்சு. எப்படி எங்க ஏரியால இருந்து அவங்க சொன்ன மண்டபம் கிட்டத்தட்ட 2.5-3 கிலோமீட்டர். அந்த குழந்தை எப்படி போயிருக்கும்? அது ஒரு கிராமம் அது. அப்போ கிரைம்ஸ் அதிகமாயிடுச்சு. கிரைம்ஸ் ஏன் அதிகமாச்சுன்னா
கேட்க ஆள் இல்ல, கண்டுக்க ஆள் கிடையாது. கிரிமினலுக்கு தெரியுங்க. சும்மா உங்க வீட்டுல இருந்து திருடுவானா ஒருத்தன்? இந்த வீட்டுல ஆள் இல்ல, லைட் எரியல, 4 நாள் தொடர்ந்து லைட் எரியல, அப்ப ஆள் இல்ல, சரி போவோம், பூட்டை உடப்பன்னு நினைப்பான். திருடனோட சைக்காலஜி அப்படிதாங்க இருக்கும். அப்ப நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, எங்களுக்கு எல்லா விதமான ப்ரொடெக்ஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அரசாங்கமும், நான் சொல்றது மறுபடியும் சொல்றது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும், நீதிபதிகளும், லா அண்ட் ஆர்டர், கோர்ட்டு, இதெல்லாம் இருக்குன்ற தைரியம் தான். இங்க யோக்கியம் எவனும் கிடையாது. இங்க எவனும் யோக்கியம் கிடையாது. திருடனா மாட்டிக்குவோம், தப்பு பண்ணா மாட்டிக்குவோன்னு பயம் இருக்கிறது வரைக்கும் அவன் தப்பு பண்ண மாட்டான். இல்ல செலவனுங்க அதுவும் அறுப்பெடுத்து பண்ணுவானுங்க, இந்த குழந்தைய பண்ண மாதிரி. இப்ப இந்த குழந்தையோட பாடி எரிக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் இது. சொல்றாங்க அதிகாரிகள் சொல்லிதான் அவங்க எரிச்சாங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் அதே பொண்ணோட சித்தி தான் சொல்லுது. நேத்திக்கு காசு கேட்ட அதே பொண்ணுதான் இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குது. அப்ப நீங்க என்ன பாதுகாப்பா கேக்குறீங்க? இல்ல உங்களுக்கு என்ன பாதுகாப்பு உங்களுக்கு கிடைச்சிடும்? என்ன நீதி உங்களுக்கு கிடைச்சிடும்? எங்க இருக்கு நீதி? தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.